ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப ருசியான ஒரு முட்டை மசாலா கறி ஒன்று செய்ய போகிறோங்க. கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நான் இதை செய்ய போகிறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக, ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்ப ருசியாக, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா சாப்பாடுன்னு எல்லாத்துக்கூடவும் அருமையாக போகிற மாதிரி ஒரு முட்டை மசாலா கறி உங்களுக்காக இது. எக் மசாலா கறிக்கு முதல்ல நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை சுடுதண்ணியில் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா, லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் போட்டுருங்க. அடுத்த நமக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட் வெங்காயம். நமக்கு ப்ரௌன் ஆனியன் தேவைப்படுது. அதுக்காக நான் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனது, ரொம்ப ப்ரௌன் ஆகிற போது கசந்து போயிடும். இப்போ இந்த அளவுக்கு ஆனதும் நீங்கள் வடிகட்டி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்து வச்சுருங்க. அது ஆறட்டும். அடுத்ததாக பாருங்கள், முட்டை பச்சை தண்ணியிலேருந்து நம்ம வெளியே எடுத்து இப்போ இதை உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். தோலை உரித்து எடுத்து வச்சாச்சு. முட்டையும் ரெடி. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் அதே எண்ணெயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இதில் 3 தக்காளி, மீடியம் சைஸில் 3 தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியிலேருந்து பச்சை வாசம் போய் நல்லா குழஞ்சி மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்குங்க. அடுத்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த ப்ரௌன் ஆனியன் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் விட்டோடனே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சிருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ப்ரௌன் ஆனியன் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் இன்னொரு பேஸ்ட்டு நம்ம இதுக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு முந்திரி, இதை அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு பல்ஸ் விட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நல்லா ஓரளவுக்கு புளிச்ச தயிராக 1/4 கப் தயிர் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு பேஸ்ட்டும் ரெடி. இப்போ தக்காளி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். தக்காளியும் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா தொக்கு மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் சும்மா கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம முந்திரி, அந்த தயிர் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடனே பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும் கிரேவிக்கு. அதே மாதிரி கலரும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்ச அந்த ப்ரௌன் ஆனியன் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவிக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இப்போவே சேர்த்துருங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, இந்த கரம் மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், அந்த பச்சை வாசல்லாம் போய் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச முட்டை எல்லாமே இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முழுசாக சேர்க்குறத விட இப்போ 2 கட் பண்ணி சேர்க்கும்போது இன்னும் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி முட்டை மசாலா ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு உள்ளே ஜென்டலாக போடுங்க, அப்படி இல்லைன்னா உடஞ்சிரும்.
கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி சேர்த்துருக்கேன், காஞ்ச வெந்தயக்கீரை. இது இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டுடலாம். ஒரு சைடு வந்து நல்லா அந்த மசாலா இறங்கினதுக்கப்புறமா இப்போ இன்னொரு பக்கத்தை அதே மாதிரி திருப்பி விட்டு கிரேவியை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக இருக்குது கிரேவி, பார்க்குறதுக்கே வாசனையும் ஜம்முன்னு இருக்கும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவி பாருங்கள் யம்மியாக ரெடியாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ இதில் கடைசியாக மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிற வேண்டிதான். சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம், செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன். அடுத்த தடவை நீங்கள் முட்டை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முட்டை மசாலா கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு கிரேவி வந்திருக்குன்னு பாருங்களேன். நம்ம அந்த ஆனியன் தக்காளியில் நம்ம எதுவுமே அரைச்சி போடாமல் சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி ஆகிருக்கு. பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி அருமையான முட்டை மசாலா கிரேவியை உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் மார்னிங்க்கு வந்து எதை செஞ்சாலுமே அதோட சூப்பராக போகும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.